அதுக்காக ஓகே சீசன்ஸ் மால் போகலாம் அப்படின்னு சொல்லி சீசன்ஸ் மால் போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் வந்து லாஸ்ட் மந்த் வந்து டிராகன் மூவி போயிருந்தோம். அது வந்து சீசன்ஸ் மாலில் தான் ஆக்சுவலாக வந்து புக் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் வந்திருக்கோம். இப்போ ரொம்ப நாளாக அமனோரா மட்டும் போயிட்டு இருக்கோம். சீசன்ஸ் போய் ஒரு எல்லாமே நம்ம வந்து மதகஜராஜனுக்கு தான் நம்ம வந்து சீசன்ஸ் வந்தோம். ஓகே ஆமாம் 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 எம்ஜிஆர் மூவிக்கு தாங்க வந்தோம். சாரி மாற்றி சொல்லிட்டேன். எம்ஜிஆர் படமா? அதான் மதகஜராஜன். அதான் அதோட ஷார்ட் ஃபார்ம் தான். ஏன்னா நக்கல் பண்ணுறேன், மாற்றி சொல்லிட்டேன் நான். டிராகன் மூவிக்கு லாஸ்ட் மந்த் அமனோரா தான் வந்திருந்தோம். இப்போ மதகஜராஜா எம்ஜிஆர் மூவிக்கு தான் சீசன்ஸ் வந்துடணும். நல்லா பெருசாக இருந்தது. அப்போலேருந்து அனுகன் சொல்லிட்டு இருந்தான் போகணும்னு சொல்லிட்டு. காத்தாலேருந்து கிளம்பணும்னு டிவி பார்த்துட்டு ஒன்றுமே பண்ணல. பெரிய வேலையெல்லாம் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் உட்காந்து டிவி பார்த்துட்டு டயத்தை வெட்டியாக தான் போட்டுட்டு இருந்தோம். கிளம்பணும்னு அட்லாஸ்ட்டு பை 6:20 தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஒரு 2 hours சும்மா ஜாலியாக சுற்றி பார்த்தா கூட போதும். ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக போகும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோ கூட போகலாம். வீடியோ முடிக்க போனீங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் மால் வந்தாச்சு. வெளியே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மால். இங்கே எல்லா கடையோட அவுட்லெட்ஸும் இருக்குது. நம்ம உள்ளே போகலாம் வாடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீசன்ஸ் வந்திருக்கோம். எதுவும் வாங்கலைனாலும் சும்மா ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். இன்னைக்கு மூவிக்கு வந்திருந்தப்ப பார்த்தேன். வா உள்ளே போகலாம் வா. இது இருந்தது ஸ்டார் பஸார். முடிஞ்சா போகலாம். கலர் பேக் இப்போ நமக்கு வேண்டாமே. எல்லா கடையுமே இருக்குங்க. லைஃப் ஸ்டைல் என்னது அது? இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கு கடை இருக்குது. புக் ஃபெஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த அனிருத் பையன் புக்கு கடையை பார்த்தாலே விட மாட்டான். உள்ளே ஓடிட்டான். டே போதுண்டா வானாண்டா அப்படின்னா கேட்க மாட்டான். எங்கே அவனை காணும் தேடின்னு இருக்கேன் நான். அங்கே போயிட்டான் பாருங்க உள்ளுக்குள்ள. புக்கு வாங்கணுங்கிறான். கிராஸ்வேர்ட் புக் ஃபெஸ்ட்டான். போய் பார்க்கலாம் ஏதாவது புக் இருக்கா சொல்லிட்டு. அனிருத் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து புக்கு செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த மாங்கா புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இங்கே வந்து கொஞ்சம் ஹாஃப் ப்ரைஸில் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்து கொண்டு இருக்கிறான். மாங்கா புக்ஸ் தான் வேணுமாடா? சரி பாரு, ஒரு புக் மட்டும் எடுத்துக்கோ. ஒரு புக் தான். அவனுக்கு எதை விடுறதுனே தெரில. How much? 400. ஓகே. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மாலு. செம்மையாக இருக்குது. எனக்கு அவ்வளோ கும்பல் இல்லை. ஏன்னா வீக்கெண்ட் இல்லையா, அதனால அந்தளவுக்கு கும்பல் இல்லை. இந்த பக்கமே போயிடலாமா? போ. அனிருத் முன்னாடி போகிறான். ஸ்லோவாக போகண்ணா. ஆமாம் ஜூடியோ வந்தாச்சு. அனிருத் சொன்னால் அம்மா எங்கள் ஜூடியோ இருக்குன்னு. எனக்கு ஆக்சுவலாக தோணலை எங்கே இருக்குமான்னு சொல்லிட்டு. பட் ஸ்டார் பஸாரும் டாட்டா ஓடுது தானே. ஸோ ஸ்டார் பஸார் உள்ள ஜூடியோ இருக்குது. இப்போ நம்ம வாங்கலாம். மென் செக்ஷன் போகண்ணா. அனிருத் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட்டு கிளாக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக இருக்கா? நீ அந்த இது வச்சு போட்டு பாரு பேக்கில். இந்த பாருங்கள் இந்த பையன் என்னை எப்படி ஆக்கி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இவன் இதெல்லாம் வாங்கியிருக்கான். இதெல்லாம் நான் தூக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க. 5 minutes வந்துடுவார். மக்களே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்நாக்ஸ் அண்ட் காஃபி ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. அவங்க 2 பேரும் அவங்க ராகேஷ் பே பண்ண போயிருக்காங்க. இங்கேருந்து தெரியுதா ராகேஷும் அனிருத்தும் இருக்காங்க. ஆக்சுவலாக ராகேஷ் இங்கே கூட ஜூடியோவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பக்கத்துலேயே பீஸா ஹட் இருக்கு. ஆர்டர் பண்ணிட்டியா? ஓகே.
பார்த்தீங்கன்னா நான் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதான் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கு. 2 பரோட்டா இருக்குது. ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது, வாடி வதங்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் குருமா. தயிர் பச்சடியோ குருமாவும் பார்க்கும்போது செம லைவ்லியாக இருக்கும். அது அப்படியே பசியை ராகேஷ் இங்கே ஓட்டிகிட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில். அனிருத் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து குத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கான். குத்து பரோட்டா இல்லை, சாரி கொத்து பரோட்டா. என் டங்கு இப்படி தான், என்னோட வாய் வந்து மாறிட்டே இருக்கும். ராகேஷ், நான் நினச்சேன், நான் வந்து ராகேஷ் என்ன ஆர்டர் பண்ணுவான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நான் யோசித்தேன் அவன் கண்டிப்பாக வந்து அது பேர் என்ன ராகேஷ் நீ ஆர்டர் பண்ணியிருக்க, இது ஆனியன் ஊத்தப்பம் தான் ஆர்டர் பண்ணுவான்னு நினச்சேன். அதே மாதிரியே ஆனியன் ஊத்தப்பம் தான் ஆர்டர் பண்ணிடலாம். 2 பேரும் சாப்பிட வேண்டியதான். இன்னும் இவங்க 2 பேத்துக்கு வரல. இவங்க 2 பேருக்கு வரல, எனக்கு வந்துருச்சு. கீழே போட்டிருப்பேன் என்னோட ஃபோனை நான். அனிருத் அவனோட வேட்டையை ஆரம்பிச்சிட்டான். எப்படா இருக்கு? நல்லா இருக்கா? குருமா நல்லா இருக்கா? பசி வேறங்க. என்னங்க எந்த கடையிலையுமே கலெக்ஷன்ஸே இல்லைங்க சுத்தமாக. நாங்கள் அனிருத்க்கு ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இல்லை டிஷர்ட் இல்லை, ஷர்ட் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஒரே ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் வாங்கியிருக்கான் ஸ்டூடியோவில். எங்கேயுமே எந்த கலெக்ஷன்ஸும் இல்லை. ராகேஷ் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஊத்தப்பம் இருக்குது, இங்கே சாம்பார் இருக்குது, அதுக்கப்புறம் கார சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி. ஊதிட்டு சாப்பிடும். அனிருத் ஆர்டர் பண்ண கொத்து பரோட்டாவும் வந்து விட்டது. எப்படி இருக்கு அனிருத் டேஸ்ட்டு? ஓகேவா? பிடிச்சிருக்கா? சூப்பர், அட்டாக் பண்ணு. வேற மாதிரி இருக்கு. அது அவங்க அந்த கப்பில் வச்சதுனால உனக்கு அப்படி இருந்திருக்கும். சாப்பிடலாம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீஜி கடைக்கு வந்திருக்கோம். ஸ்ரீஜி ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கோம். எதுக்காகனா மஸ்தானி சாப்பிட்றதுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வாங்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்களேன். அனிருத் பாருங்கள் ரெடியாக உட்காந்துருக்கான். அனிருத் வந்து மேங்கோ மஸ்தானி ஆர்டர் பண்ணியிருக்கான். நான் வந்து கேசர் பாதாம் இல்லை, கேசர் பிஸ்தா மஸ்தானி ஆர்டர் பண்ணியிருக்கேன். மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா மஸ்தானி. இது வந்து ராகேஷோடது. அவர் வந்து மேங்கோ மஸ்தானி ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் இவன் இந்த பசங்களோடது வந்துருச்சு. இங்கே பாருங்க அனிருத் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னோட பிஸ்தா மஸ்தானி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ராகேஷ். டேஸ்ட் பண்ண கொடுத்தான், சூப்பராக இருந்தது. அனிருத் எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? என்னோடது ரெடி ஆகிவிட்டது. ராகேஷ் அது எந்த? இது பார்த்தீங்கன்னா கேசர் பிஸ்தா பாருங்க, செர்ரி இருக்கும், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆக்சுவலாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுவோம், அட்டாக் பண்ணுவோம். மக்களே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு. வந்து 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆக்சுவலாக பரிதாபங்களில் வந்து சமையல் பரிதாபங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் வந்துட்டு செம்ம சிரிப்பாக அது கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். என்ன பிளான்னா மெயினாக இன்றைக்கி போனதுக்கு வந்து அனிருத்க்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம் தான் போனேன். பட் நான் நிறைய இடத்துல போய் பார்த்தேன், எங்கேயுமே எனக்கு அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஸோ நாங்கள் அவ்வளோவா எதுவும் வாங்கலை. ஜூடியோவில் சுத்தமாக கலெக்ஷன்ஸே இல்லை. ஏன்னு தெரியல, ஒரு வேளை என்ன சொல்கிறது சம்மருங்கிறதுனாலையான்னு தெரியல, ஒரு வேளை வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைவல்ஸ் வருமா அப்படிங்கிறதும் தெரியல. அவன் கொஞ்சம் ஷூஸ் வாங்கணும்னு நினச்சான். அதே மாதிரி க்ராக்ஸ் வாங்கணும்னு பார்த்தான். நிறையா கடையில் பார்த்தோம். பேட்டாவில் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரிலையன்ஸில் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூடியோ, எல்லா இடத்துலையும் ஷூஸு ஸ்னீக்கர்ஸ்லாமும் அவன் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் சைஸ் எங்கேயுமே கிடைக்கல. கலெக்ஷன்ஸும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன யோசித்தோன்னா, சரி ஓகே நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் மட்டும் கொஞ்சம் சில பிராண்டும் இது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நல்ல ஜாலியான நல்ல ஒரு வைபான என்ன சொல்கிறது ஈவினிங்காக இருந்ததுன்னு சொல்வேன். ஏன்னா அனிருத்க்கு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 4-5 டேஸ்க்கு மேலே ஆச்சு. இந்த வருஷம் அவன் வந்து எல்லா கிளாஸஸ்லேருந்தும் ஒரு பிரேக் மாதிரி எடுத்திருக்காங்க குட்டியாக. ஏன்னா நாங்கள் இன்னும் 2 நல்ல ஊருக்கு போகிறோம். அந்த விளாக்ஸ்லாமும் உங்களுக்கு ஒன்றுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன நடந்தது, ராகேஷ் வந்து நைட் வரைக்கும் மீட்டிங் இருக்குன்னாங்க. பட் அவருக்கு வந்து மீட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அவரும் எங்கள் கூட வந்து ஜூடியோவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம்
எங்கே போனோம் தெரியுமா நாங்கள் ஸ்டார் பஜாரில் போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, வேறு எதுவும் பெருசாலாம் போல். வரப்போ ரொம்ப நாள் மஸ்தானி குடிக்கணும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இன்றைக்கி போயிட்டு மஸ்தானி குடிச்சிட்டு வந்தேன். அது வந்து என்ன சொல்கிறது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் அடிக்கடி குடிக்கக்கூடாது, ஏன்னா அதில் வந்து கேலரிஸே 650 to 700 கேலரிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சுகர் இருக்கும். ஒன்ஸ் இன் அ வயல் ஓகே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருப்போம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா நான் கண்டிப்பாக இன்றைக்கி என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் vlogsல ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.